அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் ட்ரேடருக்கு முக்கியமான வாட்ச்லிஸ்ட் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதற்காக இந்த வீடியோ. முக்கியமாக வரைபடம் அப்படிங்கிறது அவசியம். ஆனால் முழுமையாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அது மட்டுமே அவசியம் கிடையாது. அதை விட பல விஷயங்கள் நம்மளுக்கு கண் முன்னே தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போதைக்கு வர்த்தகம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு மொபைல் ஆப்பில் பண்ணுறாங்க. நம்மளுக்கு மொபைல் ஆப் பெஸ்ட்டாக இல்லை டெஸ்க்டாப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு எளிமையாக என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் டெர்மினல். இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே ஸ்க்ரீன், இந்த ஒரே ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எல்லா டேட்டாவும், நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்து என்ன பிட்ரேட், ஆஸ்க் ரேட் தெரிஞ்சிடும், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தெரிஞ்சிடும், சேஞ்ச் தெரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் சதவீதத்தின் அடிப்படை தெரிஞ்சிடும். ஓப்பன் டேட்டா, ஹை டேட்டா, லோ டேட்டா, ப்ரீவியஸ் க்ளோஸ், இது அனைத்துமே நம்மளுக்கு தெரியும். இது தெரிந்து நாம் என்ன செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகமாக இருக்கும். ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக ஒன் சைடாக மேலே போகணும், ட்ரெண்டிங்காக ஒன் சைடாக கீழே வரணும், இல்லை சைட்வே மூமெண்ட்டாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இந்த செட்டப்பில். இதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அனைத்து டேட்டாவும் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது நிஃப்டியோட ஸ்பாட் இங்கே இருக்குது, ஃப்யூச்சரை நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ இதனால் என்ன ஆகும்னா, இப்போது ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் 50 பாயிண்ட் ஏறுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃப்யூச்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகணும்னா, நார்மலாக அவங்களும் 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகணும். அப்படி இருந்தால் கால் மற்றும் புட் ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே ஃப்யூச்சர் ஒரு ப்ளஸ் 70 பாயிண்ட், அதாவது நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறுறதுக்கு இவங்க 70 பாயிண்ட் ஏறுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாகும், புட் ஆப்ஷன் விரைவாக கரையும் அப்படிங்கிறத இதன் மூலியம் எடுத்துக்கலாம். இதற்கு பதிலாக ஃப்யூச்சர் ப்ளஸ் 30 அப்படின்னு இருந்துருச்சுன்னா, கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைவாக இருக்கும். புட் ஆப்ஷன் கரைதல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இது நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா கிரீக்ஸ் வேல்யூ நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அப்போது கால் ஆப்ஷனோட வேல்யூ, மார்க்கெட் ஏறும்போது கால் ஆப்ஷனோட வேல்யூ விரைவாக ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறது இதில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் காரணி கிடையாது, இதுவும் மிக முக்கியமான காரணி நம்ம கண்ணில் பார்க்கும்போதே தெரிந்து கொள்வதற்கு. அதற்கப்புறம் இம்ப்ளைட் வாலிட்டியெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு முக்கியமாக இதில் நம்ம பார்த்ததுமே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும். அப்போது மார்க்கெட் ஃப்யூச்சர் நம்மளுக்கு ப்ரீமியம், நல்ல ப்ரீமியத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ப்ரீமியம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அதாவது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், இதற்கு உண்டான வித்தியாசத்தின் அடிப்படையில் கிரீக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு அமையும். ஸோ இதனை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. அடுத்து மார்க்கெட் மேலே சென்றால், கால் ஆப்ஷன் மேலே செல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கிய பேசிக். என்னென்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் மேலே போகணும். அப்படி அல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு இதில் ஐடிஎம் ஆப்ஷன், ஐடிஎம் கால், ஓடிஎம் கால், ஏடிஎம் கால் அப்படி இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 18,314 இருக்குது ஸ்பாட் மார்க்கெட். அப்போ 18,400 கால் இது நம்மளுக்கு ஓடிஎம், 18,350 கால் இது ஓடிஎம், 18,300 கால் இது நியர்பை ஏடிஎம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதற்கு கீழே இருக்கிறது அனைத்துமே ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ். இப்போது ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகிறாங்க, இதுதான் ஹை. ஓடிஎம் கால் எதுவுமே ஹை பிரேக் ஆகலை அப்படின்னா
ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் 80% நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் வந்துட்டு கண்டினியூ ஆகாது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன் மட்டும் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஓடிஎம் கால் ஆப்ஷன் ரியாக்ட் பண்ணலைங்கும் போது அது முடிந்தளவு 80% ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாது. 10% வந்துட்டு நம்மளுக்கு சைடுவேக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அமையும். 10% வந்து மார்க்கெட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பும் அமையும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்துட்டு ஐடிஎம் காலும் ஹை கட் ஆகிட்டே இருக்குது, ஓடிஎம் காலும் ஹையே கட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரெண்டிங் கண்டினியூ ஆகிறதுக்கு 80% வாய்ப்புகள் உண்டு. இவங்களும் அதாவது ஐடிஎம் காலும் ஹை பிரேக் ஆகணும், ஓடிஎம் காலும் ஹை பிரேக் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இது இப்படி புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து லோ பிரேக் ஆகும்போது புட் ஆப்ஷன்ஸ் என்ன ஆகணும், ஹை பிரேக் ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஐடிஎம் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகிட்டு ஓடிஎம் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகலைன்னா என்னென்னலாம் தாக்கம் ஏற்படும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து லோவே பிரேக் ஆகிட்டு இருக்கும்போது ஐடிஎம் ஆப்ஷனே ஹை பிரேக் ஆகலைன்னா எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலம் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது வந்து நீங்கள் வரைபடமே பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த இடத்துல எப்படி ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி பெஸ்ட்டு செட்டப்பாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக தெரியும். ஆனால் நீங்கள் மொபைல் மற்றும் வெப்பேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் வெப்பேஜ் பார்க்குறேன். இதில் இது மட்டும்தான் உங்களுக்கு மொபைல் ஆப்போட இதில் இருக்கும். வெப்பேஜில் இந்த கண்டினியூட்டி இருக்குது. இது அலைஸ் ப்ளூவோடது. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இதில் ஒவ்வொரு டேட்டாலையும் உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு தெரியுதோ தவிர இதோட ஹை என்ன லோ என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கிளிக் பண்ணி அதோட டெப்த்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகும், இது தெரிஞ்சிடும். இதே அடுத்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸோட அடுத்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஹை பிரேக் ஆகுறாங்க இல்லையான்னு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து உங்களால் டேட்டாஸ் உடனடியாக எடுக்க இயலாது. வெப்பேஜில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் இங்கே ப்ரைஸ் வித் சார்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான டேட்டாஸ் நீங்கள் எடுக்க முடியாது. அந்த டேட்டாஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இவங்க ஹை பிரேக் ஆகுறாங்களா, இவங்க பண்ணுறாங்களா நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரே பேஜில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா டெப்த் வந்தால் தான் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டெப்த் வரும். அந்த டெப்த்தை வச்சு தான் நீங்கள் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் பார்க்காமையே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இது ஒரு பெஸ்ட்டு செட்டப்பாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு வரைபடமே பார்க்க வேண்டிய அவசியம் இதன் ஆப்ஷனுக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனுக்கு மிக முக்கியம் அதனுடைய டைம் வேல்யூ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தான் வியாபாரம் செய்ய வேண்டும். அதற்கு நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு ட்ரெண்ட் கண்டினியூட்டியை நம்ம ஈஸியாக இதில் அப்சர்வ் செய்ய முடியும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு டெர்மினல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜிபுல் நிறுவனத்தில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வழங்கிட்டுருக்குறோம். எங்களிடம் கணக்கு துவங்கி உங்களுக்கு டெஸ்க்டாப் டெர்மினல் வைத்துக்கொள்ளலாம். பல நிறுவனங்களுக்கு தரலாம். நம்மளுக்கு எது உங்களுக்கு எளிதாக இருக்கோ அதை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அலைஸ் ப்ளூவில் வந்துட்டு இன்னும் செட்டப் அந்த மாதிரி வரல. ஜிபுல் நிறுவனத்தில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் எங்களிடம் கணக்கு துவங்கிக்கலாம். அதுக்கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.